ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் வாங்க போ அப்போ என்ன போ காசுனா வேமா வாங்க போ காசு தானே காசுனா வாங்க சும்மா நான் அங்கிட்டு போயிருங்க இந்த காசுக்காக தானே ஒரு வண்டி ஆளு கூட்டு வந்திருக்கேன் வாங்க போ வாங்க வாங்க 500 ரூபா வாங்க மாட்டேன் வந்தவனே காசு கொடுத்துட்டு வரே எங்க அண்ணே நீ நல்லா இருக்கணும்னே இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போவேன் அது உலக தெரிஞ்சிடறான் பொன்னன் விடுதி அம்பலம் குரூப் சார்பாக 1 அல்ல 2 அல்ல ரூபாய் 501 நன்றி 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 ப்ரோ அருமை வந்தவனே காசு வாங்கிட்டேன் உன் சம்பளம் சரியா போச்சு வீட்டுக்கு போ ஹலோ ஹலோ பத்தி எங்க அண்ணே வருது வானே வானே டொங்காசு போட்டு வந்தியா வா விடுதானா ஹலோ ஹலோ எக்கோ சேர்த்து சாமியை கூப்பிடும் வேணாம் காசு வேணாம்ப்பா நீ 100 கொடுத்து பொண்டாட்டி படுத்துற மாதிரி என்னை படுத்து வேணாம் இருந்தாலும் வாடா ஒரு சோக்கர் ஒரு தாயம் மாவீரன் யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் மாவீரே விழுந்து என்ன பண்ற மாவீரன் எந்த ஊர்ப்பா வணக்கம் காடு மாவீரே பயலுகடா குறைய சாப்பிட்டு படு நரஸ் ஒரு லிப்டாப்பா ஊசி போட்டு விடுங்க அது சென ஊசினே சென ஊசி அத்தி எக்கோ இங்க அல்ல 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 கோப்டா முத்து மாதிரி வருமா ஆத்தா வருவாளா வருவா கருப்பி வருவானா எப்படி வருவியா தண்ணியை போட்டு அப்படி வருவியா அன்னைக்கெல்லாம் ஒருத்தியா ஆடுனே இப்படின்ட்டியா அந்த வீடியோ பார்த்தீங்களா வர வர ஜாமி அழைக்கவே பயந்து அல்ல அல்ல அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் இந்த கள்ளர் படகில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மகே இன்னைக்கு நம்ம கரையில்லாக்கம்மா நீ கும்புள்ளாக்காலே பாண்டி நீ வேறு விட அண்ணாத்தி எங்க பாட்டங்க ஆண்ட ஜாமி இந்த புள்ளாத முத்துமாரி இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல குடியிருக்க அருவா புடியருவா அறவரக்காத 48 மடையாண்ட என் ராம நாட்டு கரும்பு 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி என் 18ஆம் படி பெரிய கரும்பு இந்த கூட்டத்தில எந்த குதிரையே நீ புடிச்சு வர போறே கரும்பு அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை நான் வணங்கி ஆனக்கங்காடு தாய்க்க உள்ள புள்ளா போய முனியாண்டி என் முத்து மாறி நீ ரோஜா காரிந்தா அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல
சபை வணங்கி சபை வணங்கி பானக்கங்காடு கிராமத்தில என் கட்டழகி எனக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி வார்த்தையே கட்டழகி நம்ம முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி மாயா பரகரதான் படுங்க
மாமா ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு அது தரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலவாமா ஓடு எல்லோ எல்லோ மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலோ மாமா எலேலோ எல்லோ எல்லோ எழலவாமா எல்லோ. என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம், அவன் தான் நல்லா ரசிக்கிறேன். இந்த 500 ரூபா மிதந்துச்சடா, எப்படி கண்டுபிடிச்சேன்? சபரியாப்பட்டினம் அம்பில் ஜருண் சார்பாக ரூபாய் 501 வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி நன்றி ப்ரோ. பஸ்ஸு காசு இல்லாமல் தெரிய போகிறேன், பைக்கில் தானே வந்தேன். ஓகே ப்ரோ. நேரத்தில் போன வருது கப்ளிங்க. ஏன்னா அவரை மறக்க முடியாது. அவர் தான் எங்களுக்கு டீ வாங்கிட்டு கொடுக்குற கருணை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எப்படி டீ பில்லு மட்டும் 30,000 கொண்டு வந்துடுறேன். ஐநூறு வந்துச்சு. எவன் கண்ணு வட்டுச்சோ என் தலையில் இடி விழுந்துருச்சு. பாப்பான் விடி இன்னும் 30 ரூபாய்க்கு வந்துடுவேன். பாப்பான் விடுதி ஸ்ரீ நீவி கோவண்ணா கோவிந்த் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 50. ஆமாம், இது என்ன அட்டை? ஜீரட் அட்டையா? மல்லிகை சாமானா? சபரியாப்பட்டினம் அன்பு அத்தான் ஆனந்த் அத்தான் சொல்ற அத்தான் சார்பாக 101. இந்த நிக்கிற எங்க அண்ணன் தம்பியெல்லாம் இப்படி வாங்கலே, இடல்லாட்ட கூட இங்கே கூட பாருங்க, வெதரை தடைய இந்த கொடுமையா வர வர பிட்டுப்பட மாதிரி ஆகி போச்சா. ஆனா நான் ஒன்று சொன்னேன், என் தம்பியை ஊரா இன்ஸ்டால்ல போட்டு வைரல் ஆக்கி விட்டுருவாங்க. நாடகத்தை நடத்தவா ஐயா, அவரை அங்கிட்டு போக சொல்லுங்கய்யா. அவர் நாடகத்தை கருத்து போறாரு. நாடகம் தாப்பு. என்னை பார்த்தா அவருக்கு கிளி ஜோசியம் பார்க்குற ஆள் மாதிரி இருக்கா? அதில் என்ன சரக்கு அடிச்சு அவர் ஒரு சீரட்டட்டில் எழுதுவாங்க. ஏன்னா 1000 பேருக்கு நாடகம் வச்சு ஒரு ஆளுக்கு கருத்து விட்டு போயிடுவார். அப்படித்தான் ஒரு ஊரில் எந்த பாட்டு படித்தாலும் ஒருத்தர் மண்டையை ஆடிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் கேட்டேன், நான் முடிக்க வேண்டேன். முடிச்சுட்டேன். ஊர் அம்பலார் வந்து என்னை செருப்பிட்டு அடிச்சிட்டார். ஐயா அவர் தாயா முடிக்க சொன்னார். அவன் லூஸ்ல, அவனுக்கு நரம்பு தலைச்சிட கழுத்து நிற்காதடான்ட்டார். நரம்பு தலைச்சியா இருந்திருக்கேன். ஆமா ஆமா. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான, ஏன்னா நாடக கலையை ரசிக்கக்கூடிய பகுதி இந்த ஆலங்குடி வட்டாரத்தில் அடிச்சுக்கவே முடியாது. இப்போ எதுக்கு கைதட்டினீங்க? நீங்கள் ரசிப்பீங்களாக்க பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே கொட்டையை வேற பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. அப்போ நீங்கள் உள்ளே போய் லேடிஸை பாருங்க அப்போ பாருங்க, லேசா கூட ஒரு நக்கு நக்கிட்டு போங்க. இன்னும் அவருக்கு தூக்கம் வராது. அவனே சொல்லிட்டான்னு கொட்டை கம்பெல்லாம் பிடிச்சிருவாப்புல. எங்க சித்தப்பா தான். சித்தப்பா அப்பெல்லாம் எப்படிப்பா ஊரில் கரெக்ட் பண்ணிடுவேப்பா? அப்பெல்லாம் ரூம்லாம் கிடையாதுல்ல, சீமக்கரவை தானே. தலை தூர்லாம் அகன்றான். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே, எங்களுடைய அக்கா தங்கச்சிகளே, தாய் தகப்பங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு நத்திந்து முடிஞ்சு. இப்போ ஆல்ரவுண்டர்காரனை தள்ளி விட்டு போற 2 பேர் கப்ளிங் வாஸ். என்னப்போ இதுக்கிட்டே 500 ரூபா கொடுத்தீங்களப்பா? கப்ளிங் வாஸ்னா என்ன? இங்கே வாங்கலேன் மைக்கில் சொல்லுங்க. டெய்லி காலையில் 3 தடவை சொன்னீங்கன்னா நல்லா வெளியே இருக்கலாம். இது என்ன இது? ஆனால் என்னன்னு தெரியாமல் இப்போ பள்ளிக்கூடத்து பயில ஊரை போய் டீச்சர்கிட்ட சொல்கிறாங்களா, டீச்சர் கப்ளிங் ஓஸ் வேணும்னு. அந்த டீச்சர் லூஸ் குடிச்சு கொடைக்கானல் போய் படுத்துருச்சு. அந்த இடியப்பா இங்கிட்ட அடுப்பை கூட்டிட்டாங்க மாவோடு. 60 வயசுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. அந்த வாவோடு தான். வாவோடுனா வெத்தலை பாக்கு இந்த கிளம்பிடுச்சு வாவோட. இதெல்லாம் அத்துவேன். உண்மையிலே தாய்மார்கள் இங்கே அதிகமாக இருக்கியாத்தா, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சோத்துல தண்ணி ஊத்தாம வந்தீங்க? எனக்காக தானா? இப்போத்தான் எனக்காக சொல்லுவேன், அங்கிட்டு போய் நோத்தாமன்னு வைவேன். எதுக்கு நீ சேர எடுத்துட்டு போற வட வர்றதுக்கா? நாடகம் என்ன நாடகம்? கதம்பம் கிடையாது, அரளிப்பூ. அது இல்லப்பா, வள்ளிதும்மா நாடகம். அந்த நாடகம் இல்லை, அது பிட்டுப்படம். என்னடா ஆளாளுக்கு ஏழை விடுற மாதிரி என்ன? 2027 எம்கேஆர் உங்களுக்கு தேவை கிடையாது.
ஊர்ல நீங்களே மேக்கப் போட்டு நீங்களே நடிச்சுக்கலாம். என்னையா நான் மேடையிலிருந்து கத்துக்கிறல, இங்க இருந்து எங்க அண்ணன் தம்பிட்டு இருந்து எடுத்துக்கிட்டது தான் இந்த யதார்த்த நகைச்சுவை. அதான் உண்மை. நீங்கள் எல்லாருமே எனக்கு வாத்தியார், அதே உண்மை. அதே மாதிரி யாரும் கல்யாணம் முடிக்காத ஆளு காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சுக்க, அப்படி இல்லைன்னா மாத்தி மாத்தி குனிஞ்சுக்க, குனிஞ்சு செருப்படுத்த அடிச்சுக்குவோம் தலையிலேயே. ஆனா அடுத்த விரைவில் நான் முடிவு பண்ணிட்டு நான் பொம்பளையா பிறக்கணும், எவனுக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகிக்கிறேன். ஏன்ட்ட வந்து கேட்குறாங்களப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு எம்கேரண்ணே அங்கிட்டதும் பொம்பளது இருக்கான்னு கேட்குறேன். பொண்ணு கிடைக்கல ஏதப்பா, ஏன் அவசாரி ஏத்துறேன் அவனை போச்சா வீட்டுக்கு இங்க வாரு நீக்குறக்காரன டான்ஸ் எந்த ஊர்லயாவது தாளம் போடுறேன் எப்படி இருப்பானடா கங்காரு மாதிரியே. அந்த காசை வாங்கடா, கை பத்துங்கடா, காலையில மட்டும் வட நக்குறது திரும்பிய. யார் சார்பாக? பழனிவேல், அடுத்து பாண்டி, முன்னாடி ஆண்டி, நோண்டி, உன்னை போட்டு படுக்கும் போது தாண்டி ஒண்ணு செய்யறியா, மனநே ஊத்தி என்ன எரிச்சிடுறியா, இந்த கொடுமையா? யாரு வேறுப்பா? சிங்கப்பூர்வா? சிங்கப்பூர். ஆமா சிங்கப்பூர்ல நான் போனேன். ஆனா சிங்கப்பூர் போய் நான் பட்ட வாடு பெரும்பாடு. ஏன்னா அந்த நாட்டுக்காரங்களுக்கு ஏன் பாஷை புரியல. அப்படித்தான் ஒரு 4 பேர் பின்னாடியே வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. நான் சொன்னேன் என்னை எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு அங்கிட்டு விட்டுருங்கப்பா, எனக்கு மொழி தெரியாது அப்படின்னு போனேன். அந்த வெளிநாட்டுக்காரன் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து விவரமான ஆள், நீங்க 4 பேரும் போ நீ நில்லுன்ட்டேன். என்னைய நான் தாடி வச்சவனே என்னை கணேஷ் போல ஓட்டுவேன்னு நினைச்சிட்டாவே. என்னைய கேட்டேன் அந்த ஆளு, படக்குன்னு எடுத்து கொடுத்தா மலேசியா விசாவை தூக்கி கொடுத்துட்டேன். சிங்கப்பூர்ல என்னை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சேன் உசுரே இல்லை. ஆனா அங்கேயும் என்னை காப்பாத்தினது ஒரு தமிழச்சி, மறக்க முடியாது. என்னமா நீங்க பார்த்தது மாதிரி கைதட்டிவிலே, தமிழச்சி கிடையாது, ஆங்காங் பொம்பளை. எல்லாரும் மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு கருத்து, எல்லாரும் பரீட்சை எழுதுக்கப்பா, பரீட்சை எழுதி பத்ததாயிரம் அப்புறம் கஞ்சி ஊத்துங்க. எங்கே எழுதுவாங்க? கப்ளிங் ஓஸ் மட்டும் எழுது, 100க்கு 100 வாங்கலாம். ஏன்னா நீ ஒரு ஆள் ஒதுங்க ஊரை கெடுக்க, சின்ன பையனுக்கு சொல்லி கொடு. சொல்லக்கூடாது, நீ வாயில அடி, அது கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. உண்மையிலேயே படிக்கணும். எல்லாரும் பரீட்சை எழுதி பெரிய ஆளை வந்து கணேஷ் பையில பூலிப்பெல்லாம் போடணும் நீங்க. ஏன்னா நான் கருத்து சொல்லி நான் மதுரை புடுங்கினேன். எவ்வளவு கருத்து சொன்னாலும் என்கிட்டே வந்து போயில கேட்குறேன். எம்கேரண்ணே போயிலது ஓடுவியா? இல்லையாப்பா, இல்லை ஒரு ஓட்டுக்கு போட்டால் உன் நாடகம் குறை நாடகம் பார்க்கல நான் தூக்க விடுதுன்றேன். இன்னும் முடிவு பண்ணிட்டேன். என்ன வரும்போதே ஒரு 500 பண்டல் போயலையே சிகரெட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து இவனை ஓட்ட விட்டுருவேன். போலீஸ் வந்து அவனை பிடிக்க விட்டுருவேன். இந்த வந்துட்டால மாங்கோட்டை உரிமையா வந்துட்டால. என்னடா அவன் வேட்டி ஏறுதுன்னா நினச்சிட்டான்னு அர்த்தம், வெதர் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம கொல்ல போறேன்னு அர்த்தம். ஒரே ஒரு விஷயம், தண்ணி அடிக்கிற ஆம்பளைகிட்ட பூரா சொல்றேன், எங்க அண்ணன் தம்பிக்கிட்ட, தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி மாற்றுறதே நம்மதான். எப்பயும் போல நீ நடந்தேன்னா பொண்டாட்டிக்கு சந்தே வராது. தண்ணி நிறைய உதையா ஆலங்குடியில ஓட்டு விட்டு இங்க வரும்போது ஸ்டெப்பு வச்சு போவேன் வீட்டுக்குள்ள. சோறு இருக்க முண்டை எப்பயும் போல போட்டு சாப்பிட மாட்டேன். அப்பயே பொண்டாட்டி நினைக்க கண்டாலி ஓட்டியாக்க வாடா அப்படி. ஒரே ஒரு விஷயம், அப்படித்தான் ஒருத்தன் எங்கள் ஊரில் சரக்கு அடிச்சுக்கிட்டேன். வாடை வர்றதுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்ட ஐடியா கேட்குறேன். இந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஒருத்தன் அங்கேருந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன். பாஸ் பாஸ் ஏலக்காய் பாக்கு எல்லாத்தையும் போட்டேன். இன்னொரு ஆள் வந்தேன், ஒரு வயசான ஆள் வந்தார். ஏய் வேப்பங்களைய தின்னுப்பா, கசப்புக்கு அதுக்கும் பொண்டாட்டிக்கு வாட தெரியாது. சரின்னு அதையும் தின்னுட்டேன். தின்னுட்டு எல்லாத்தையும் போட முண்டை பொண்டாட்டிட்ட மாட்டிக்கிட்டேன். பேண்ட்டு சிப்பை போடாமல் போயிட்டேன். கருங்குளத்து முனி அடிச்சு ஊதாங்குளையில் அடிச்சு அதில் பிறந்த வந்தேன் இவன். அதோட தாள் சாகுனேன், அதுக்கு வரேன். ஆனால் இளைஞர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை யோசித்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்னா காரணம் இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையவே கிடையாது. பெரியவங்க சொல்றது யாரு கேட்கிறா? பெரியாலே கேட்கறது இல்லையே. ஏன்னா அப்பெல்லாம் கேட்டாங்க,
அப்பெல்லாம் பெத்ததாய் தகப்பனுக்கு பயந்தாப்பா. எங்க அப்பாலாம் என்னை அடி உரிச்சு போடுவார். ஒரு நாள்ல 100 தடவை அடிச்சார். எதுக்குப்பா அடிச்சேன்னு கேட்டேன். தீப்பெட்டி பிடிக்கலன்னு என்னை அடிச்சார். தீப்பெட்டி நனைஞ்சதுக்கு என்னை அடிச்சார். ஆனா அப்படி இருந்தும் நம்ம அப்பான்னு நினைச்சு அன்னைக்கு வாங்கின அடினாலதான் இந்த 1000 ரூபாய் அம்பளிப்பு. இந்த நிகழ்ச்சி பாராட்டிக்கு என்னது புரட்டா ரொட்டி. சரி, நான் அழிச்சு கிழிச்சு படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பாராட்டி AMS மற்றும் அண்ணே இங்கிலீஷ் இருக்கண்ணே. என்னண்ணே உனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தெரியுமான்னு கேட்டு எழுது இல்லையா? கேம்ஸ் நெட்டரு பணம் கல்லுன்னு எழுதுவேன். ஆமா, குமார் பிளக்ஸ் பிரேம் குமரனா குமரன் பிளக்ஸ் பிரேம் ஒர்க்ஸ் 1001 எந்த இடத்துல இருக்கு? அவர் சொந்த இடத்துலயா? அம்பலார் குரூப்ஸ் தொடர்ந்து அம்பளை கொடுக்குது. டேய், அதுக்கு போய் காப்பி தண்ணி வாங்கி கொடுத்துட்டு கையை அமைக்கி விடு போ. புழைக்க தெரியுங்கடா அந்த அண்ணே. கர்ண பிறகு அண்ணே வெட்டன் விடுதி எப்படி அதுட்ட 10,000 வாங்கி போலாம்டா. ஆளு வெள்ளையும் சொல்லியமா இருக்கு. அப்போ பொன்னாடை பத்தி விடுங்க வாங்க. துண்டை நீங்களே கொண்டு வரலாம் பாக்குறீங்களா? அப்போ சித்தப்பு என் தங்கம் வாப்பு, உனக்கு விடியறதுக்குள்ள உன்னை கரெக்ட் பண்ணிட்டு போறேன். வா, இப்பயே இப்படி பிடிச்சிட்டியே. எங்க ஐயா வீட்டில் சாப்பாடு அருமையான சாப்பாடு. சாப்பாடு போன நாடக நடிகர் எவன்டா பலாப்பழத்தை பிடுங்கணுவேன் அப்படின்னு அவர் புடுங்க போடாதுன்னு காட்டை அழிச்சாலும் அழிச்சிருவாங்க. வாங்கப்போ வாங்கப்போ, உங்களுக்காக தேவை அழச்சுருண்டுது. மணக்கன்காடு கோயில் அப்படியே அப்படியே இங்கிட்டு வானே. அன்னதான பிரபுவே சரணம்மை. ஒன்றும் செய்யலைங்க. அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் MKR அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பல சோட்டியே போடுங்க போ. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பாடா கிருச்சா கப்ளிங் ஓஸ் லென்த் நான் குடிஞ்சுக்கிறேன் சித்தப்பா. பொன்னன் விடுதி பொன்னன் விடுதி அன்னதானத்துக்காக கோயிலுக்காக எவ்வளவு கொடுக்குறாரு? சி மருமதி அம்பலம் சார்பாக 5001 கோயிலுக்காக. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அந்த அவங்களுக்கு போடுங்க. இது நீ வரையலா வீரரின் ஆடிக்குழியை பாராட்டி நம்மளது பாராபூர் நாட்டு சார்பாக நம்மளது MKR அவர்களுக்கு பொன்னன் விடுதி சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. கண்டுபிடிச்சுக்க. ஐ லவ் யூ மாமா. வெட்டிருச்சு 108 போன் அடிக்கிறா. பேரு கருப்பியா மைய ராமு. சரி, பக்கனா கொண்டு தம்பி அரமணி சக்கரவர்த்தி கருப்பு அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர் மிருதங்கா தோப்பூர் என் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பல வாசி கொண்டிருக்கும் பெரிய சாரதி ஓட்டுற மாதிரி உட்காந்துருப்பேன். இந்த வெளியே இருக்கும்போது முக்குவேன். தம்பி மணிவேல் என்னப்பா வேணாம்ட்டாங்களா? தாளம் சொல்ற கருங்குளத்து முனி என் தம்பி, அவன் பேர் என்ன? கருவட்டி மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறோம். உள்ள இருக்க ஆளுகளுக்கு நாங்க போட்டுக்கிறோம், நீங்க போடக்கூடாது. ஏன்னா இதாயிரும் தீட்டு. எந்த பாட்டுப்பா? 62 பிள்ளை வந்துட்டாளா? எந்த முண்டாவ? அதான்ப்பா ஆடு வச்சிருந்தானா? ஆடு வச்சிருந்தேன். குடும்ப பாட்டா பாரு, இந்த பாரு 62 தானே. முதல் மரியாதை பூங்காத்து திரும்புமா அவ்வளவுதான். காசு வந்துருச்சு. அது காக்கால குயிலு. சோம்பு 650, 2 சிப்ப அரிசி 2000. அண்ணே சிட்ட பின்னாடி
கருங்காக்குறிச்சி வேட்டை அழகர் எங்க அண்ணன் பயலுக சார்பாக ரூபாய் 501. அந்த நிலாவத்தான் நான் கையில பொடிச்சி ஏன் ராசாவுக்காக எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் கையடிச்சு வருவேன். அந்த நிலாவத்தான் நான் கையில பொடிச்சி ஏன் ராசாத்திக்காக எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு அதை நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில பொடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. ஒரு வாட்டுக்கு வந்து 3300 வாங்குறேன். எப்ப நான் எஸ்பி பாலசுப்ரமணியனா? ஆனா எந்த பாட்டு பாட சொன்னாலும் நான் பாடி போடுவேன். அதான் என்னன்னு கேட்டா அந்த ஊத்து ஊரும். உங்களுக்காக ஒரு பாட்டு இப்ப பாருங்க. எக்கோ வச்சு சார் போவீங்களேன், என் வாய்ஸ் எனக்கே பயந்து கிடக்கு. வெட்டன விடுதி டைகர் விளையாட்டு கழகம் அணியின் கேப்டன் வெங்கட் வழங்கும் ரூபாய் 501 காக்கி அட்டை 1. நன்றி. இந்த எங்க அண்ணன் வந்துருச்சுல. ஆஹா, ஐயோ கேமரா வந்த சிங்கத்திட்ட திருப்புங்களா. அது வரலைனாலும் ஒரு காரை வச்சு டெய்லி நாளத்தை கூட்டுவாங்களா. மணக்கொள்ளை திரு விநாயகா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் எல் ராஜ்குமார் என் நீதிபதி சார்பாக ரூபாய் 1001. நன்றி. காட்டு வழி போற பொன்னே கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத, கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொன்னே கவலைப்படாதே, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே, கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குலத்தர் வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குலத்தர் வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குலத்தர் வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு, நம்ம அத்தி வர பாரு இன்னும் பேசுது இவங்க ஊரு. காட்டு வழி போற பொன்னே கவலைப்படாத, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே, கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா, நியாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதி கிட்ட ஒத்துக்கிட்டோம், நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா, நம்ம தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க
பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. மொத்தத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையா 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக எழுதி கொடுத்து வாழ்ந்த ஒரு மகா சித்தர் யாருன்னா உனா முத்துராமலிங்க தேவர். அவரெல்லாம் அப்படி வாழ்ந்தார்கள். இப்ப கணேசி பேர்ல கொடுக்கலன்னா அறுவடுத்து வெட்டுறேன். உண்மைதானே? அதை சொல்ல வேணாமா? ஏன் வாட வருதா? ஆனால் கணேஷ் புயல போடுபவர்களுக்கு அந்த வழி தெரியாது. கணேஷ் புயலை போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கிறவார் அந்த பெண்களுக்குத்தான் அந்த வழி தெரியுது. தாய்மார்கள் வாங்க சிங்கம். பாப்பான் விடுதி எம்கேஆர். ஆஹா, எங்கு சென்றாலும் இந்த பகுதிக்கு நான் வந்துட்டா எனக்கு அன்பளிப்பு வாரி வாரி வழங்கக்கூடிய மறக்க முடியாத என் உறவுகள் பாப்பான் விடுதி, நேதாஜி போர்படை பயலுகடா, வினோத் சம்பட்டியா, பாப்பான் விடுதி என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501 நன்றி. சிங்கம் போயிடாதீங்க, என்ன குறைய தரணும். டான்ஸ் என்னது? இந்த ஜெயில நிற்கிற ஆளுகள்லாம் தயவு செய்து இங்கிட்டு வர்றது நல்லது. ஒரு 4 பேர்த்து இழுத்து விட போறாங்க. திருவள்ளது எப்படி? உண்மையிலே மைக் செட் சூப்பர். தீவா வெட்டன விடுது. ஒரு கைதட்டு கொடுங்க. ஓனர் இருந்தாரே வயதானவர் எங்க? அவரை போச்சோன்னாத்தே உன் நோக்கத்துக்கு திரும்ப முடியும். நிஜமா தாப்பா. ஒரு கார் ஓட்டும் போது ஓனரை பக்கத்திலே உட்கார வச்சு ஓட்டினேன்னா பாடா படுத்திடுவாங்க. வேகத்தடை வருது, மாடு வருது, ஆடு வருதுன்னு ஓட்ட விடாம அவன் கிளச்ச மதிப்பே அவன் கவட்டுக்குள்ள கையை விடுவார் ஓனர். கடைசியில் அவன் கிளச்சது இவன் கிளச்சதுன்னு பாம்பு செத்து போகும். நம்ம வண்டி ஓனர் இருந்தாருக்கேல்ல என் தம்பி, என் டிரைவர் சூப்பர். என் டிரைவர் மாதிரி அவனை வண்டி ஓட முடியாது. வயக்காட்டை பார்த்தா 4 சால் அடிச்சுட்டே ஏறுவாங்க. ஏன்னா வந்தேபுரம் டிராய்ட். ஆனால் உலகத்திலே ஒரு புனிதமான தொழில், மற்றவர்களுக்கு பசிய போக்கக்கூடிய ஒரு தொழில்னா விவசாயம். விவசாயம் விவசாய பத்தி இளைய சமுதாயம் தம்பிகளுக்கெல்லாம் தெரியுமா? புலம் தள்ளி எங்க ஆண்டாண்டா எங்க. ஆனா பெரியவங்களுக்கே தெரியும் எப்படி நாத்து பாவணும், எப்படி உழவு செய்யணும், எப்படி அதை புடுங்கி நடணும். விவசாயத்தை மறந்துடாதிய. இன்னைக்கு உலகத்துல போர் நடக்குது. ஈரானும் அமெரிக்காவும். எங்க தாத்தா தான் ட்ரம் வந்துங்க தாத்தா. எங்க அப்பத்தா விரட்டி விட்டுருச்சு போட முடியேன்னு. ஆனா ட்ரம்புக்கு இறக்கமில்லை, அந்த வாளிக்கும் இறக்கமில்லை. உண்மையிலே போர் தொடுக்கலாம், ஒரு நாட்டுல சண்டை போடலாம், ஒரு நாட்டோட மோதணும். ஆனால் அப்புராணி பள்ளி சிறுமிகள் 160 பேர் சத்திற்காக பத்தியா இது இந்த நாட்டுல பண்ணுமா? வெட்டன் விடுதி ஸ்ரீ குமரன் பிளக்ஸ் KMS நெட் சென்டர் எங்களது அம்பலம் சார்பாக ரூபாய் 501. அட 10,000 தாண்டிடும் போலையாடா. நன்றி. 10,000 வந்தா 10 சிப்பு அரிசி வாங்கி அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசிய போக்கக்கூடிய உறவுகளுக்கு நன்றி. அதுல இப்ப சைடுல இருக்க ஆளுகளே நிறைய சொல்றாங்க, நல்ல வசூல்றாங்க. இந்த காசு மேசர்லாம் நான் பாக்குறதே கிடையாது. அப்படி காசை பார்த்திருந்தேன்னா நாடக உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னா எம்கேஆர் தான். காசு நிரந்தரமா கிடையாது. நான் ஒரு காலத்திலே 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசு எனக்கு பசிய போக்க உதவி செய்யல. இன்னைக்கு நான் வந்து இம்புட்டு காசு வாங்கி அந்த கஷ்டத்தை இப்போ என்னை போக்க போதா? யாருமே அதிக நாள் வாழ போறது கிடையாது. இருக்கிறது கொஞ்ச நாள். எல்லாரும் அண்ணன் தம்பிகளா ஒற்றுமையாக இருங்க என உறவுகளை. அதே உண்மை. இங்க கைதட்டுத ஏத்துக்காரன் வீடு கட்டுவேன், அவன் எம்சான்ட்டு நம்ம வாசல்ல அடிச்சு போடுவேன். அதுக்கு போய் மலப்புறம் காலி கோயில காசை வெட்டி போட்டு வருவேன். அந்த கொத்தனார் பாவம், இவன் வெட்டி போட்ட காசு கொத்தனார சாடி. அவன் கரண்டி வச்சு எடுக்கும் போது அந்த ஆளுக்கு வெட்டிடுறான். களை வேட்டு வந்து ஒரு சித்தாளுக்கு கால் இழுத்துறான். என்ன உலகம், மயிர் உலகம். பெத்ததாயுதமே உசுரோட இருக்கும் போது நான் சொல்றேன்,
எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் நானா கூப்பிடும் போது நிறைய தடவை வந்திருக்கேன். எங்க அப்பா கூப்பிடுவார் ராதாண்டு. என்னப்பா டேய் அந்த வேலையை பாரு, வேலை மாதிரி பாருப்பா அப்படிலாம் சொன்னவன். இதுல ஒளிமுறையெல்லாம் கிடையாது, எல்லாரும் அப்படித்தானே. ஆனா தாய் கேட்க, பெத்த தாய் மாங்கோட்டை உரிமையா உன்னைத்தான் சொல்றேன் முண்டை. பெத்த தாய் தகப்பன் கேட்டா என்ன வேணாலும் வாங்கி கொடுறா. தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. அவங்க இல்லைன்னா அந்த இடத்தை எத்தனை சொந்த வந்தாலும் பூர்த்தி செய்ய முடியாது. உலகத்திலே தாய் தகப்பனே தெய்வம். பெத்த தாய் கேக்குது, இல்ல எங்கடா ஓர? புதுக்கோட்டை ஓரேன். புதுக்கோட்டையில பிரியாணி நல்லா இருக்குமாப்பா, ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரா. போமா காசு இல்ல, ஆனா தண்ணி அடிச்சு நிறைய ஓதல வருங்க. ஆத்தா செத்து போன உடனே 4க்கு 4 பிரேமை வச்சுக்கிட்டு 12 கோடி பிரியாணி ஆக்கிக்கிட்டு முன்னாடி கொட்டிக்கிட்டு ஆத்தாட்ட அழுகிறேன் போதையில. பிரியாணி கேட்ட வந்து சாப்பிடுமா? ஆமா, ஆத்தா போட்டா உடச்சிட்டு வந்து சாப்பிட்டுருங்களே. அதே மாதிரி காலங்கள் கொஞ்ச நாள் இளமை திரும்புமா கிடையாது. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், முடி நரைச்சுச்சுன்னா ஆண்ஜிங்கள் யாருமே டை அடிக்காது. அப்படித்தான் சொல்றேன், பூரா டை அடிச்சு. நான் கிளம்பா தெரியும், நீங்க பூரா யூத் மாதிரி தெரியல. ஏன் டை அடிக்க கூடாது தெரியுமா? அவங்க வாட்டுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி விடுவாங்க. உங்கள் மண்டையில் மசுறு நரைக்கிறதா, ஒரு முறை தடவுங்கள். இந்த நாரத ஓட்ட செந்தில்குமார் மண்டையில் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு முடி எண்ணெயே தடவுங்கள் சொன்ன உடனே 3 லிட்டர் தடவிருக்கேன், 3 லிட்டர் குளிச்சிருக்கேன். விடிய காலம் எங்க ஆத்திருக்கேன், ஒத்த மசுறு இல்ல. இது கோயில் மலை சத்தியம், உள்ள போய் வேணா பாருங்க. இந்தா அதுல சேம்பிள் பார்த்தால் மாடு புடி மாடு. அல்ல யாரும் குடுக்காட்ட கூட பாக்கெட்ல கை விட்டு எடுக்கடா. எதை நகைச்சுவைக்கா பேசுனா? சரி, நாடியம்பாள் டிப்பல் லாரி உரிமையாளர் எங்க அண்ணன் சி குமரேசன், கேப்டன் விஜயகாந்த் தீவிர ரசிகன், பரப்பன் காடு என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி புத்துரு. குல்பி ஐஸ் இங்கிட்டு இருக்கா. தங்க மித்ரா ஏசின்சி அம்பளிப்பு உரிமை நெகிழி ஆதித் ரூபாய் 200. ஒரு ஏசியன்ஸ் வச்சுக்கிட்டு 200 ரூபா கொடுக்குறியே, இதை நான் எங்கன போய் சொல்ல? யார்கிட்ட சொல்ல? நன்றி. அங்கிட்டு யாரு? அட்டை சோனமய பூனை வானக்கன் காடு 1848. அருமை அருமை அருமை, சூப்பர். 1848. இந்த 48க்கு விளக்கம் சொல்லாட்டே என் தம்பிக்கு தூக்குவாங்க. 1848 சரக்கடிக்க ஒரு இளைஞர் தொடங்கக்கூடிய நேரம், வயது 18. 18லே தொடங்கினா 48லே கொத்தா உனக்கு சங்கு. அதான் 1848. இப்ப மாங்கோட்டை உரிமையாளர் மாதிரி ஆளுகளுக்கு 38. அவனா குளிய பறிச்சிருவேன். தண்ணி அடிக்க கூடாது. தண்ணி அடிச்சுன்னா சும்மா 4 பேர் பேசுவேன். தண்டி அட்டையில 50 ரூபா வச்சுட்டியா போ. மன்னார்குடி முருகானந்தம் சீனு என்கின்ற சீனு சாமி, மதன் குஞ்சு தான் போட்டிருக்கு, மைனா குஞ்சு இல்ல, அது சோறு வச்சாங்க. மாடசாமி மரண ஆடியோ இவர்கள் வழங்கும் ஐயா. இவ்வளவுதான், இதுக்கு மேல கேட்காதிய. ஆமா, காது ஊத்து பத்திரிக்கை மாதிரி 350 பேரை எழுதி வச்சுட்டு 50 ரூபா. இதுல நான் சலுப்புட்டு அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு கஞ்சி ஊத்த. சரி, இதுவும் கிடைக்காது. நன்றி 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 நன்றி. இப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ் போடுறேன்? இந்த நோட்டீஸ் எதுக்கு பாக்குறீங்க? இல்ல இந்த நோட்டீஸ் எதுக்கு போடுறீங்க? அம்பளிப்பு கொடுக்க கூடாதுன்னா விழா கமிட்டி வந்து
எந்த கிராமம் இருந்தாலும் நீங்க முதலே சொல்லிடணும் ஒரே ஒரு விஷயம். என் நடிப்பை பார்த்து யாருமே கொடுக்கல, நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க கிராமம் வந்து முதலே சொல்லணும். ஏன்னா வந்திருக்கு பூரா எங்களுடைய அண்ணன் தம்பிகள், அவங்க நான் எப்ப வந்தாலும் அன்பாலயத்துக்காக செய்வாங்க. அல்ல 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 சார் போய்ங்க. அல்ல 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 ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை வைக்க சம்பளத்துக்கு 5 ஆளு போட்டு வச்சிருந்தேன். 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். பம்பு ஜட்டு கூட வாழைத்தோப்பு 1 வச்சிருந்தேன். இதெல்லாம் பத்தாதுன்னு ஆலங்குடியிலிருந்து புதுக்கோட்டை போற ரோட்டு பாயிண்ட்லயே நல்ல ரேட்டுக்கு இடம் போகுதுன்னு ஒரு 100 ஏக்கர் வாங்கி போட்டு அப்படியே போட்டு வச்சிருந்தா எவனும் வீடை கட்டி விட்டு நம்ம மேலே கேசு போடுவேன்னு வெள்ளக்கல்ல பெயிண்ட் அடிச்சு வச்சு இளவட்ட பையில செக்யூரிட்டியா போட்டா லவ்வர்கிட்ட பேசிட்டு இது ஏன் இடம் சொல்லிட்டு கூட கப்ளிங்காக பண்ணிடுவேன்னு ஒரு 85 வயசு கிழவன 6500 சம்பளம் கொடுத்து செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா நகை வருஷம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 100 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். இந்த நகையும் விலைக்கு போகலைன்னா புதுக்கோட்டையில ஒரு ஆபீஸ போட்டு வயசு பிள்ளைய கம்ப்யூட்டருக்கு போட்டு ஒரு 3 கோடி ரூபாயை 100க்கு 10 ரூபாய்னு வட்டிக்கு விட்டு இருந்தேன். இத்தனை இருந்து வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துல 7 நாளும் விரதம்னு சொல்றா, ஒன்னும் பண்ண முடியலன்னு இங்கனுக்குள்ள ஏதாவது தொடர் வச்சிருந்தா போட்டு கொடுத்துருவாங்கன்னு அறந்தாங்கில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். 2 பொம்பளை கழிப்பட்டேன். விளக்கமாறு பிஞ்சு போகும். புல்லான் விடுதி சுபாஷ் வாண்டையார் சார்பாக ரூபாய் 501. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகிரீசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரக்க நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு முடியால் இந்த நிலையாச்சு. மாங்கோட்ட உரிமையா அத்தனையும் போச்சு முடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே இன்னைக்கு அதனுடைய வலியும் அருமையும் தெரியாது. குடிச்சு நொந்தவளுக்கு தான் வழி தெரியும். எல்லாமே முடிஞ்ச பின்னே அன்னன்னைக்கு எந்த விசேஷத்துக்கு போறோமோ யாரோட சேர்றோமோ அந்த பிராண்ட வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாகிறப்பேன் நம்ம பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை. உலகத்துல அத்தனையத்தை விட இந்த சரக்கு தாண்டா உலகம். இன்னும் 25 வருஷமா காலையில வெறுவயத்துல யாராரு தண்ணி அடிச்சீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு
இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்க போது மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டோம் 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையல்ல மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக வாழ்ந்து மடிந்த முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே என்னைக்காவது விசேஷத்துல வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கலாம் தினமும் குடிச்சுக்கிட்டே படுத்து கிடந்தேன்னா உன் ஓசும் படுத்துரும் இந்த பாட்டை பெரிய ஊரம் கேட்கும் போது பரவாயில்லப்பா அந்த பப்புன்னு எங்கிட்ட இருந்துடா குடிச்சிய ஓரளவுக்கு நல்ல பாட்டா பாண்டினேன் என்னை வாழ்த்துவிய லேசு வாசா தண்ணி அடிச்சுட்டு வந்தாள் இந்த மசுருமையை இந்த பாட்டு அதுக்கு படிச்சேன் அடிச்ச குடிச்சது போதும் முன்னே இனிமேலு குடிக்க வேணாம் முன்னு மேடைக்கு படிக்காட்டாலும் இந்த ஊர்ல படிச்சதுக்கு ஒரு 4 பேர் திருந்தனா அது புண்ணியமா நினைக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா கைதட்டலைன்னா அப்ப பூரா பேர என்னத்தை சொல்ல இதுல அதிகமா இளைஞர்கள் தண்ணி அடிக்க காரணமா இருக்கிறதே பெண்கள் தான் உண்மைதான் என் தம்பி ஊரா தண்ணி அடிச்சு இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு வருமானம் ஏவறதுன்னா லேடிஸ் தான் அதுல என்ன பண்றாங்கன்னா லவ்வரு ஒரு நாள் போன் அடிக்காட்டா ஒரு கோட்டரை போடுவேன் ஆனா அந்த பிள்ளைகிட்டையும் சத்தியம் பண்ணுவாங்க ஏய் புஷ்பா இன்னமே குடிக்க மாட்டேன்டா அப்படியாடா ராகுல் ஐ லவ் யூ டா 5 வாரம் பிள்ளைகளுக்கு சிரிப்ப பாருவேன் நோட்டீஸ் பாயிண்ட் உடனே விட்டுவேன் சரிடா எங்க அம்மா துணியை ஊற வச்சிருக்கடா ராகுல் துவைச்சிட்டு கூப்பிடுறேன்னு சொல்றதுக்குள்ள 1 நிமிஷம் லேட் ஆயிருமா உடனே ஒரு கோட்டரை போட்டுருவார் தண்ணி அடிச்சு விட்டு அடிப்பேன் போன்ல வேஜேன் ஏய் புஷ்பா ஏய் முண்டை தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்ன எப்படி அடிச்சா 1 நிமிஷம் லேட்டா போயிடுச்சு 1 நிமிஷம் அதுலயும் சில பேர் லவ்வர்ஸ் விட்டு போனா நெஞ்சில சுடுவேன் சீரட்டை சுட்டு அந்த பிள்ளை பேர் சத்தியாவா இருந்தா சத்தியான்னு எழுதிடுவேன் ஆனா அந்த பிள்ளை இன்னொருத்தனை கட்டிட்டு போய் 2 பிள்ளை பத்து வாழும் இவன் முன்ன 2 பிள்ளை பத்து வாழ்ற வரைக்கும் புண்ண ஆத்த முடியாது நெஞ்சிலே சீரட்டை வைத்து சுடுவதை விட உன்னை விட்டு போன பொண்ணுக்கு எதிரா இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வாடுற வந்தாண்டா உண்மையிலே தமிழ இந்த எனக்கெல்லாம் லவ்வரே கிடையாது நான் வாழலையா ஆத்திர வருஷம் தலைக்கார இருக்கேன் எதுக்குன்னு செத்த வா ஓட சொன்னா போடுவேன் காதல் இந்த உலகத்திலே காதல் என்பது எதுவுமே கிடையாது அன்றைய காலத்துல எங்க ஐயாக்கெல்லாம் காதலிப்பாங்க காதலிக்கும் போது எப்ப காதலிப்பாங்கன்னா அந்த உழுகும் போது நாத்து புடுங்கும் போது பொம்பளை போய் நடும் போது இவன் கலப்பை உழுகும் போது அப்படியே பார்ப்பேன் இலை கருப்பாயி உடனே அவங்க என்னவா நான் உன்னைய கஜா கஜா அது இருங்க நட்டுட்டு வரேன் கிஜா கிஜா அவ்வளவுதான் சேத்தோட அமைக்கி அதை சினையாக்கிறாங்க ஏன்னா பழைய ஆளு மோசமான ஆளு இந்த மாதிரி சிரிக்கிறாங்க அரே முதல்லாம் புதருக்குள்ள போய் ஆத்திர வருஷத்துக்கு 1க்கு இருந்தான் இப்ப எல்லாம் இந்த ஆரஸ்வதி காட்டுல எவனும் இறங்கி 1க்கு இருக்க முடியாது 1க்கு இருந்தா 2 பேர் எந்திரிப்பாங்க மாஸ் போட
உடனே இவர் நீ கருப்பியா மயன் தானே? ஆமாங்கய்யா. அலறு கோயில்லாம் எங்க ஐயா சின்ன வயசுல கோடாங்க கூட்டு போகும்போது வெறும் குரங்காத்தான் தெரியும். இப்ப லேடிஸும் ஜென்ஸும் குரங்காத்துறேன். மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம், பெத்ததாகப்பன் பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்த விடவில்லை என்றால் உங்க பிள்ளை உங்களுக்கு கிடையாது. சமீபத்தில் நடந்தது விளாத்தி குளத்திலே பாருங்க, இயற்கை மலங்களை கழிக்க போன ஒரு சகோதரிக்கு நடந்த கொடூரம் என்ன எந்த தமிழச்சிக்கு நடக்கூடாது. பத்திரமா இருங்க அன்புறவர்களே. அவங்க காப்பாத்துவாங்க, இவளை காப்பாத்துவாங்க. நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் துணையோடு போங்க. பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றேன், பெத்த பிள்ளைய பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கராத்த கும்பு சிலம்பு கத்து கொடு. ஒருவேளை காலி பயலுக்கு ஆகாட்டாலும் உன் புருஷனுக்கு ஆகும். ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படி இப்படி நடந்தான்னா கட்டில் சார்ஜ் போட்டுக்கிட்டு 2 எத்து அவ்வளவுதான். வெதர் வீங்கிரும், பிதுக்கு மரத்தை போட்டு விடு, முடிஞ்சு. மைனா குஞ்சு வேணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கரத்திலும் பொண்ணலாம் குடிய வணக்கம் காட்டி மூன்றைக்கெல்லாம் முடிச்சிருப்பா. நாடகத்தை எப்ப முடிக்கிறோம்னு கேட்டேன். கருப்பி 3:30 முடிச்சுட்டு போயிடுறாங்க. காசு கொடுத்தா தானே. ஏன்னா சாமி என்பது உண்மையிலே இருக்கு. சாமி என்பது என்ன? சாவை மிஞ்சியதுதான் சாமி. அன்றைய காலத்துல ஆடும் போது அருள் வாக்கு அத்துவேன். பெரியாள்லாம் ஆடுவாங்க. பொம்பளை புள்ள காலில் விழுகும், புருஷனோட விழுகும். என்னடா கேட்பாரு எங்க ஐயாவெல்லாம். பிள்ளை இல்லப்பா கருப்பா, அடுத்த வருஷம் தொட்டி கேட்டான்டா. அவன் பிள்ளை வைக்கிறான்ல, இன்னொரு பிள்ளையா தூக்கி வந்து காலில் ஓட்டுவாங்க. அப்ப பிள்ளை ஓடும் போது கோடாங்க பாப்பாரு, என்னடா அது 1/2 டன் இருக்கேன், என்னடா பிள்ளைய தூக்குடா 2 பேரும் விபூதியை பிடிக்கடா. இன்னைக்கு ஒரு பொம்பளையால பிள்ளைய தூக்கிட்டு வந்து போடுச்சு. பிள்ளைய காலம் எலிக்குட்டி மாதிரி இருந்துச்சு. கவடக்குள்ள வந்து கோடாங்க அங்கிட்டு போயிடுச்சு. இங்க வர என் தம்பியை வர சிரிக்கிறாங்க. என் தம்பியை வர நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுக்கு கணேஷ் போயில புளிப்புலாம் ஓடுதுப்பா. இதுல என்னன்னா கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றேன்னா பழைய கிளவி மசூர் இருக்குவாரு, அதை நுணுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு வாயில வை, சுறுசுறுன்னு இருக்கும். என்ன ரேட் ஏத்துனாங்க? அது கோயில ஓடுதான். எங்க அண்ணே ரோசம் வந்துருச்சு. என்னன்னு அதுக்கு நான் யாருன்னே தெரியலடா. அதுக்கு பார்க்கும் போது ஏதோ நான் கரடி தாய்த்து போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கேன். அது எங்க அண்ணன் பெரியப்பா மயன் சிவன்ராத்துல இருந்து கிறுக்கு பிடிச்சிடுறேன். ஒரே ஒரு விஷயம், இன்னும் போற காலத்துல எந்த கலையில உள்ள கலைஞரா இருந்தாலும் ரோசப்பட்டேன்னா ஊர்ல பிழைக்க முடியாது. இதுல எல்லா நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் என்கிட்ட இருக்கு. என்னன்னா ஒரே அதுக்கு இல்ல, எல்லாரும் பப்புனா நின்றுக்கிட்டு இவங்களை பூரா ரசிகரா பார்த்தே பேசுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. பூரா எங்க அண்ணன் தம்பிய, எங்க அக்கா தங்கச்சிய என்னை நடிக்க விட்டு அவங்க வேலை வாக்குறாங்க. அவ்வளவுதான் வேலை வாக்குறாங்க, அவ்வளவுதான் வேலை வாக்குறாங்க. எங்க அவரை ஒண்ணு பண்ணாது. இப்ப ஒன்றே போல காலி பண்ணிடுவான். இப்ப ஊரை வைங்க. வானக்கணக்காடு கிராமத்தில் அழுவாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் 62ஆம் ஆண்டு தேர் திருவிழா. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு தான் நம்ம நாடகம்லாம் ஆடி இருக்கோம். 62 வருஷமா இந்த திருவிழாவை நடத்துறாங்க, இந்த தேரோட்டத்தை நடத்துறாங்கன்னா இந்த கிராமத்தை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறவங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் எப்பதாயா பாக்குறேன். நல்லா இருப்பீங்க. தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், நகைச்சுவைக்காக நான் சொல்லல. ராசபாட்டு கூட யார் வேணாலும் மூஞ்சில போய் முழிச்சுவாங்க. இன்னைக்கு வந்திருக்க ராஜபாட்டு சைனா எங்கேன்னு
சைனா முருகன் என் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சுபாஸ்ரீ அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்ல இவர் படுக்க போட்டு பாட்டு எழுதினாரா? இது உண்மை சம்பவம், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கோதமங்கலம் முத்துச்சிற்பி நாரதர் சூப்பர் சிங்கர் போகும்போது அங்கே தேர்வான 2 நடிகர்கள், ஒன்று இன்னைக்கு வந்த நாரதனும் முத்துச்சிற்பி. ஆனா முத்துச்சிற்பி அண்ணனுக்காக இந்த தமிழன் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுக்கல. முத்துச்சிற்பி மெட்ராஸ் வண்டியில ஏறினாரு, இவன் முண்டை கண்ணு தெரியாம தூத்துக்குடி வண்டியில ஏறிட்டேன். அது போய் சூப்பர் சிங்கர்ல பாடிச்சு இவன் உப்பாலையில போய் வேலை பார்த்துக்கிட்டேன். முன்றானே படுக்கலையாடாவே. எனது அன்பு நண்பன் பொன்னமராதி அருகில் உள்ள வையாபுரி மண்ணின் மைந்தன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கூட. இவ்வளவு பேர் தேவையில்லை, அவன் வரும்போது 4 பேரே உட்காந்துருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் சில நடிகர்லாம் என்னைய கோவிக்கிறாங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க. ஒவ்வொருத்தர் காலில் நான் இன்னைக்கு விழுகிறேன். எல்லாரும் வெளியே வரைக்கும் அப்படியே இருந்தாரு, மூத்திரத்தை கூட நான் குடிக்கிறேன். நான் என்ன செய்யறது? இதை தப்பா நினைக்கிறாங்க. நீ போய் மேடையில நகைச்சுவைக்காக இப்படி பேசலாமா? நான் எந்த நடிகரையும் கொலை சொல்ல வரல. ஏன் இன்னைக்கு பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே கூட்டம் இல்லைன்னா, அன்றைய காலத்திலே அத்தனை பேரும் செய்த ஒரே தொழில் விவசாயம். இன்னைக்கு எங்க அண்ணன் தம்பி எல்லாம் அப்படி கிடையாது, பூராமே வேற வேற தொழில் பண்றாங்க. எல்லாருமே எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னும் ஒரு சில ஆளு எல்லா வேலையும் பாக்குறேன். மாங்கோட்டைக்கு வரும்போது உரிமையா சொன்னேன், இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஆனா எனக்கே தண்ணி அடிச்ச வீடியோ போட்டு விட்ட வர்றா கண்டாளி மனை ஒழுக்கமா உயிரோட போட்டு விடுறாங்க. எனக்கு அது ஏன் பாட்டை எடிட் பண்ணி எதுல விட்டேன்? ஒவ்வொரு ஆளா வாங்க தம்பி, ஆளுக தெரியுறாங்களா? போய் பாடு. எனி டைம் இப்படியே இருக்கானடா. குருமாரி மயன் மாதிரி தேன்றாட்டுறது முண்டை கொலை ஓட்டி முடிச்சா. ஆனா இவெல்லாம் கல்யாணம் பண்ணான்னா பொண்டாட்டி 18 பால் விட்டு வரும்போது ஆள் இல்லைன்னு போயிடும். ஏன்னு கேளு, இருட்டுக்கு இதுக்கு இவன் சட்டையை கட்டி போட்டு இப்படியே இருப்பேன். அது வந்து தடையை பார்க்க என்ன பெட்டுதே கிடக்கு, ஆளை காணாம. முதல்ல ஒரு முடியவே பகல்லதான் உனக்கு வைக்கணும். சரி சரி. பாசத்துக்குரிய ஆறுமுனிய கலையரசு, ஏன்னா ஆறுமுனிய சக்கரவர்த்தி நாடக உலகத்திலே திறமையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் மக்களை ஈர்க்கக்கூடிய குரல் வளம் ஒண்ணு வேணும். அவங்கதான் சீக்கிரம் மக்கள்கிட்ட போய் சேருவாங்க. என் தம்பி அப்படித்தான், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இப்ப அவன் பாடுற பாட்டுக்கு நீங்களே கைதட்டுவீங்க. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள பொக்கனாங்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணியம் பெண் பாடல். கருப்பு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளிலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே தாய்தானே சாமி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே, இது பொய் தூக்கமா
தூங்கியே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ பொன்னம் போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா நன்றி 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 பொம்பளையால் ஊரா கைதட்ட மாட்டீங்களா அதுதான் அப்படித்தான் இருக்கணும் உங்க மகளிர் சங்கத்துல இப்படித்தான் ஒற்றுமையா இருக்கும் அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க இன்னும் திருந்தல எழுதிக்க உண்மையிலே மறக்க தெரிந்தவன் மனிதன் மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன் இடியப்பம் உளுந்தூர்பேட்டை ஓம் சக்தி உலகநாதன் பராசக்தி அன்னை உன் டிராமா எல்லாத்தையும் பாப்பேன் நான் தான் மீண்டும் மதம் குஞ்சு முதல்ல 50 ரூபா கொடுத்தல்ல நீ ஒரே சங்கட குஸ்காவா ஆயிட்ட மதம் குஞ்சு எங்கப்பா தம்பி அவர் 2 சூம் இங்க ஒரு அழகா எழுதிருக்கடா தங்கம் அதனால் வட்டிக்கு 100 ரூபா வாங்கி உங்களுக்காக கொடுக்கிறேன் இப்படிக்கு நீ சந்தோஷமா டீசல் போட்டு ஊருக்கு போ இப்படிக்கு எம்ஜிஆர் பயலுக மதம் குஞ்சு கடைசி வரைக்கும் அது குஞ்சாத்தான் தான் இருக்கணும் நோ விரப்பு தன்மை எதுல விட்டா வாயில விட்டு வாங்கி வேணாம் மிருதங்க சக்கரவர்த்தி அன்புக்குரிய உறவுகளை என் அண்ணன் தம்பியை தான் அதிகமா நிறைய ஊருக்கு வண்டி எடுத்து போய் நாடகம் பார்க்க போறீங்க நாடக உலகத்திலே எத்தனையோ வாத்தியார் இருக்காங்க 5 பேர் 10 பேருக்குள்ளதான் சிஷியர்களை மாணவர்களை உருவாக்க முடியும் ஆனால் இங்கே மிருதங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுடைய ஆசிரியர் பெருந்தகை நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே ஒரு குருநாதர் யார் என்றார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகில் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் எங்க சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் அதிக மாணவர்களை உருவாக்கலாம் அவருடைய சிஷியம் உள்ளதே தம்பி சொல்வாக்கும் சொன்ன சொல்லு வாக்கும் அவன் வாசிக்கக்கூடிய அந்த கை விரலில் இருக்கிறது நாதம் பேசும் அவளை இனிமையா வாசிப்பேன் இப்ப வர வர சுண்டி விரல் மட்டும் இழுக்குது ஏன்னா வேற மாதிரி அவன் பக்கத்துல வர சொரிஞ்சுக்கிட்டே அவன் நிப்பானா தர்த்தனை பிடிச்சவனே என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள் மருது
அருமையான அடி, இதெல்லாம் பழைய அடி. வாழ்த்துக்கள். குச்சி எடுத்துட்டாரு புடிங்கி தள்ளுறது மாதிரி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி நம்பிதேன். ஆனா இவன் சாதாரண ஆள் கிடையாது. பங்குனி மாசம் வந்துருச்சுன்னா தாயமங்கலம் முத்துமாரிக்கு தீச்சட்டி எடுக்கிற உங்களைக்கு பூரா வருதே மேல சப்பலை. இப்ப அடிக்கும் போதே சாமியாட்ட அடிதான் அடிப்பேன். 2 ஒரு சட்டிக்கு 200 ரூபா. அன்னைக்கெல்லாம் ஒரு சட்டி முன்னாடியே அடிச்சு போயிருக்கேன். அது குழம்பு சட்டி. அப்புறம் விளக்கமாத்தி அடிச்சு வந்தேன். என் அன்பு தம்பி மணப்பாறை பூலிப்பூ புகழ். பூலிப்பூ அப்படின்னு தம்பி, பூலிப்புன்றது கெட்ட வார்த்தை இல்லடா, பூ. ஏன் அது பேரு பூலிப்பூ? பூரா பேரும் உதட்டுல வப்பு, அதே பூலிப்பூ. இப்ப என்ன கண்டுபிடிச்ச நீ கைதட்டிய? இப்படி ஆள் இருக்க வரைக்கும் இன்னும் 20 வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது. எங்க அண்ணே ஒரு ஆளே போதும் எனக்கு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மணப்பாறை மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். கருது வண்டி ஆள் மாதிரி. மணிக்கு எவ்வளவு? 1000 2000. இப்ப சமீபத்துல பார்த்தேன்ப்பா. நான் சொன்னல ஏற்கனவே ஒரு காமெடி உங்களுக்கு தெரியுமா? கருது வண்டி ஓட்டுற ஆளுங்க பாட்டு போடும் போது சவுண்டை குறைச்சு வை, பூங்காத்தேன்னு வாடி. அன்னைக்கு ஒரு ஆளை கொண்டே விட்டாங்க. நியூஸ்ல பாத்தீங்களா எல்லாரும்? என்னன்னு கேளுங்க. திரும்பி இருக்காப்புல, பின்னாடி வந்த பைக்கு தெரியல சத்தத்துக்கு, அதுக்கு இறந்து போனாங்க. அதே மாதிரி கருது வண்டி வச்சிருக்க உறவுகள்லாம் வாலிமா கொஞ்சமா வச்சு கருதா இருப்பு நல்லா இருப்பாரு. பலவாத்திய மன்னன் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். மணிவேலு இந்த ஒரு காசு உனக்கு லெவிக்காது. நங்கு வச்சுட்டேன். 2000 சம்பளத்துக்கு உள்ளதானா? இப்ப உன்னே நான் செக் பண்ணுவேன்ல. ஒருத்தர் தீச்சட்டி எடுக்கிறாங்க, 5000 ரூபாய் சம்பளம். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஆப்பு அடிப்பா. ஆப்பு 5000 ரூபாய் சம்பளம் பேசி விடுறேன். அதுக்கு எப்படி அடிப்பாடுறா? இவங்க அம்மா 500 ரூபாய் தான் தருவான். இவன் பாவம் கஷ்டப்படுறேன். பாவம் அவன் சித்தம் பயந்தேன். எனக்காக அடிச்சு 500 ரூபாய் சம்பளம். அதுக்கு அடிப்பான். தீ பிடிக்குதா? இல்ல தீச்சட்டி கோயில செலுத்துறதா திரும்பி வீட்டுக்கு. சரி ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒரு சிப்பு வாழைப்பழம் மட்டும்தான். அப்படி ஒரு பொம்பளை சட்டி எடுத்தது, அவ்வளவுதான். சட்டி அங்கனே வச்சுட்டு அது தலைக்கு வச்சு படுத்துற வேண்டிய. இன்றைய நிலைமைக்கு காசு கொடுத்தா தான் எந்த ஒரு வேலையும் நடக்கும். உண்மையிலேயே கோயிலுக்கெல்லாம் எல்லாரும் போறே இல்லை. இந்த கோயில்லாம் கிடையாது. டவுன்ல இருக்குவாரு பெரிய பெரிய கோயில், அது கிடையாது. வண்டியை காத்த புடிங்கி விட்டுருவேன். பேசாம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓம் சக்தி தலைவர் எனக்கு போன் அடிச்சு சொல்றாரு. அது மெட்ராஸ்காரன். அவர் ஓம் சக்திக்கு குழு சேர்ப்பாரு ஆளு. அந்த ஆளு என்கிட்ட பேசுறாரு. ஏன் பாடே எங்க ஒத்தா எம்கேஆர் நீதானா? நான் உடனே ஆமா. நான் சொல்றேன் ஓம் சக்தி என்ன சொல்ற நீ? எந்த பொம்பளையும் வரமாட்டா, என்னை மன்றத்துல இருந்து வைறாங்க. நான் என்ன சொன்னேன்? ஓம் சக்திக்கு மாலை ஓடுறோம் போல பேசாம பொத்திக்கிட்டு உட்கார்ந்தேன்னு சொன்னேன். அதான உண்மை. நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்க போல எதுக்கு மாலை ஓட்டு போற? உனக்கு தான் சந்தோஷம் இருக்கு, ஏன் போற? ஆத்தா என்னைக்காவது ஓம் சக்தி அங்கிருந்து ஒவ்வொரு ஒம்பளையும் எழுப்பி, அடியே புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து வர்ற ஒம்பளைய கூட குத்தாட்டம் போட்டு வாங்கடி, கட்டிப்புடி கட்டிப்புடிதான் நிலா காயுது,
அந்த மாதிரி போட்டு வர சொன்னா கிடையாது. எந்த ஒரு ஓம் சக்தி மட்டும் கிடையாது, எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க வண்டிக்குள்ள போய் உங்களை அறியாம ஆடினீங்கன்னா ஓட்டுநருடைய கவனம் மாறும். பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் அவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து வாகனங்கள் போகும்போது ஆட்டத்தை தவிர்க்கவும். இல்ல இந்த காய்கேட்ட என்ன இருக்கு, ஒரு தீய வச்சு எரிச்சு விட ஒரு வெள்ளை பேப்பர் கிடைக்கலையாப்பா. பாண்டன் விடுதி ஜெகதீஷ் பயலுகடா கொடூரமா ரூபாய் என்னடா 20 ரூபா வந்துருச்சு. மூஞ்சில முடிச்சா விளங்குமா ப்ரோ? 20 ரூபா வரைக்கும் வண்டியில ப்ரோ. ஓஹோ, இதுக்குள்ள 50 ரூபா. வாண்டான் விடுதி ஜெகதீஷ் டொங்காஸ் பயலுக ரூபாய் 50. 20 ரூபாய்க்கு ஒரு டொங்காசு. இதுல வாழ்த்து. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சீன்தாளம் இங்க வா, லைட்டா தாளம் போடு. சாரி இந்த தர்த்தினி முடிச்ச கூதி மனே, இந்த பேப்பைய வந்தே தள்ளி விட்டியா? ஏன் இங்கே நீட்டி வைமே? என்னடா கத்தி கம்பு கொலையா இருக்க போற? அண்ணே பத்தியானே நான் சொன்னா தர்த்தினி முடிச்ச வேணும். கொஞ்ச நேரத்துல செத்தாவுக்கு தெரிஞ்சானே அத்தாடி நெளிஞ்சு போச்சே. ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும். எம்கேஆர் அன்பாளையத்துக்காக எஸ்கேஆர் உரக்கடை வழங்கும் ரூபாய் 501 வழங்குவர்கள் கேசி மணி பயலுகடா கொடூரமா எஸ்கேஆர் உரக்கடை. எங்களிடம் யூரியா சல்பட்டு குருண மருந்து குறிப்பாக வைக்கப்படும். கொன்று உனக்கு தானே மருந்து சேர்த்து. அத்தையிலே பாப்பான் விடுதி தொடர்ந்து நேதாஜி போர்படை ஜல்லிக்கட்டு மருதுபாய் பாப்பான் விடுதி எம்கேஆர் அண்ணா பயலுகடா கொடூரமா அதே காக்கி அட்டை 201. பிள்ளைக்கு காது ஊத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு வந்து இலைய எடுத்து போட்டுருந்தோம். என்னத்தரா சொல்ல விவரம் எனக்கு பயப்படுதடா. நான் பாடுற பாட்டு கரெக்டா போடணும். நடு சாமத்தில தம்பி மூடுங்க. சாமத்துல சொன்னேன், அதுக்குள்ள விடிய வச்சுட்டீங்களா? நங்கன்னு ஓட்டு கருப்பு நிலா உரிமை சேர்த்து அரைஞ்சு விடுவேன். ஒரு பாட்டு ஒரு ரயில பாட விட போறோம். நேரம் கோடி வந்த வேலை இவனை ஆலங்குடியில பசியத்தை விட்டு கொலை ஆகி போ. வாழ்த்துக்கள் போய் போங்க. பெரிய சிங்கர் வந்து பாடிடுவாடி. டான்ஸ் பேர சொல்ல ஆடல் அரசி அபிநய சுந்தரி எல்லாரையும் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நினைச்சு வந்துருப்பிய. எங்க நீங்க கிளறு கட்டியே தூக்கி விட்டாங்களா? சூப்பர் புள்ள என் அழகி. ஐயோ எவே பொட்டாட்டியோ நயன்தாரா இப்படி ஏத்தி விட அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் ஹெலிகாப்டர் கேட்கட்டும். என்னுடைய மருமகன் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை குட்டி நயன்தாரா என்று தமிழ் உறவுகளால் அழைக்கப்படக்கூடிய அன்பு மருமகள் பிரதீஸ்வரி அவர்கள். அவன் யாரா அவளை கைதட்டேன்? பிரதீஸ்வரி டான்சர் காமி. பிரதி ஐ லவ் யூ பிரதி. மம்பள விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவர கண்ணிய சம்மதமா. மம்பள விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவர கண்ணிய சம்மதமா.
ஆனா பிரேதீஸ்வரி பேரை சொல்லும் போது என் தம்பி எல்லாம் எத்தனை பேர் சந்தோஷமாக ஆசைப்படலாம், ஆனா அனுபவிக்க நினைக்க கூடாது. உங்களுக்கே இவ்வளவு ஆதங்கம் வருதுன்னா கூட தெரியுற எனக்கு எவ்வளவு காமமா இருக்கும். ஆனா நான் தொட மாட்டேன். புருஷனை கூட லேசா இது பண்ணிடுவேன். அது எனக்கு மருமகப்பா. சின்ன வயசுல இருந்து அதுக்கு சட்டி ஓட தெரியாது. இப்படித்தான் சட்டி ஓடணும்னு தூக்கிட்டு வந்து நாடக உலகத்திலே கத்து கொடுத்தவன் இந்த எம்கேஆர். ஆனா மிருதங்காரன் கேட்கிறேன் பாரு, அன்னைக்கு போட்டு வந்துச்சு இப்ப எல்லாம் போட்டு வர மாட்டேங்குது. அப்படி ஒரு சட்டியோட மட்டும் ஒரு டான்ஸை இறக்கி விட்டேன்னா இது என்ன கூட்டம்? இந்த மரம்லாம் இருக்காது. மைசெட்டுக்காரன் மைசெட்டு வயர்லாம் அத்துருவாப்ல. இவன் வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டு யூரியா சாக்கு எடுப்பேன். என்ன இருக்க சிட்ட மாறுதடா. உயிர் நட்புகள் விஜய் மெய்யநாதன் ராஜா குடியிருப்பு ரூபாய் 201. எத்தனை காலு மிதிச்சியோ. நகைச்சிய மன்னன் நகைச்சிய மாமன் என்னுடைய மாணவன். இந்த பகுதியிலே சொத்து மாடா விளையாடுமா இல்லை போக்கு மாடா கயற போடுவாங்களா? லாஸ்ட் பார் 2 மினிட் மாடு சுத்துது அப்படி சொல்றேன். என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தீபா ஆடியோ வெட்டன் விடுதி. வெட்டன் விடுதி தீபா. தீபா ஓனர் வந்துட்டாரா? தீபா மற்றும் TN 55 கலவரம் குரூப் சல்லிக்கட்டு பேரவை ராதா அன்புக்கு நாங்கள் அடிமை என்னுடைய அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை தீபா ஆடியோ சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பே எங்க ஐயா சொன்னார் 2 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்க. வாழ்த்துக்கள். 2 லட்சம் கிடையாது, 2 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தரமான உழைப்பு யாரும் உழைக்க முடியாது. வாழ்த்துக்கள் தீபா. தீபா ஒரு கைதட்டு கொடுங்க. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் வானக்கன்காடு. என் அன்பு உறவுகள், இந்த வானக்கன்காடு கிராமத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் வெளியூர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்த உறவுகள் தான் இந்த மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெருமையா நினைக்கிறேன். இதான் பெரிய சந்தோஷம். நிகழ்ச்சி வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த நிகழ்ச்சியை ஒரு கிராமம் வச்சா பல கிராமங்கள் வந்து பார்த்தா தான் அந்த நிகழ்ச்சிக்கே சிறப்பு, அந்த கிராமத்துக்கு சிறப்பு. என்னுடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து நம்ம வேற சொல்லுவாரா என்று கவட்டுக்குள்ளே பார்க்கிறான் என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்து. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணிதேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் 600 வருஷமா உடம்பரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பப்புனு காமி. அன்பு உறவுகளே, நாடகம் பேசுறா இருந்தாலும் சரி, உங்க பகுதியில யாரும் வயதானவங்க யாரும் பார்க்க ஆள் இல்லாட்டாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேல இருக்க போன் நம்பரு என் நம்பர் 9659 என்னுடைய போன் நம்பரு. அதுக்கு நிறைய பேர் போன் அடிக்கிறீங்க. வாட்ஸ்அப்ல பேசிவிட்டா மட்டும்தான் பதில் சொல்லுவேன். கோச்சுக்கிறாதிய இரவானா நாடக மேடை, பகலானா அன்பாலயத்திலே
நான் ஒரு ஆள் ஓட முடியாது. அதுக்காகத்தான் இந்த 2 நம்பர் கீழே இருக்கிற 2 நம்பரு எப்ப நீங்க தொடர்பு கொண்டா என்ன உதவியா இருந்தாலும் சரி, யாரையும் அன்பளத்துல சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி, இந்த கீழே இருக்கிற 2 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் அதை நோட் பண்ணிக்கங்க. என்னையெல்லாம் ஒரு ஆளு போன் அடிச்சு என்னை கேட்காத கேள்வி கேட்டார். எங்க அப்பத்தாவில இருந்து எங்க அம்மால இருந்து வந்தேன். ஏன்னா ஒரு ஆளாடா மசுராடா, நீ என்னடா பெரிய பப்புனு மயிருந்தேன். நான் சொன்னேன் அண்ணே என்னன்னு 3 மாசமா போன் அடிக்கிறேன் அப்படின்ட்டேன். ஏனே போன் அடிச்சுட்டு எடுத்துட்டு இல்ல சொல்லுண்டேன். இது ஓ நம்பர் தானே? ஆமாண்டே. அதை கேட்கதே அடிச்சேன் வைடான். போயிட்டு வரப்பா டான்ஸ் வர சொல்றேன். என்ன பூரா வேலை வெட்டிக்கு போவிய? நாங்க அன்பு கோவில் ராய் பேக்கரி பீர் முகமது என் உறவு சார்பாக ரூபாய் 101. மறுபடியும் எஸ்கே சாந்தகுமார் வாரை வளர் வாராப்பூர் நாடு எம் தெற்கு தெரு சார்பாக ரூபாய் 201. போயிட்டு வரேன். பொம்பளை புள்ள ரெடி. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் இங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைகளா எல்லாருமே நம்ம குலஜாமிய கும்பிட்டு பெத்ததாய் தகப்பங்க ஆசையோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்.